தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடாதது குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்திருக்கார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் ஏப்ரல் 3ஆம் தேதி வெளியானது. மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன், அவிநாசியில் எல். முருகன், கோவை வடக்கில் வானதி சீனிவாசன், சாத்தூரில் நயினார் நாகேந்திரன், விளவங்கோடு தொகுதியில் எஸ். விஜயதாரணி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் போட்டியிடவில்லை. அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அண்ணாமலை இதுபற்றி செய்தியாளர்களுடன் பேசும்போது, நான் தேர்தலில் போட்டியிடாதது குறித்து பல யூகங்களை சமூக ஊடகங்கள்ல பலரும் எழுதுகிறார்கள். நான் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே எழுத்துப்பூர்வமாக ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்திருந்தேன். மாநிலத்தின் மையக்குழு கூட்டத்தின் கூட என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருந்தேன். மையக்குழுவில் இருந்து தலைமைக்கு சென்ற பட்டியல்ல என் பெயர் இல்லை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தேசிய தலைவர் நிதின் நவீன் ஆகியோரிடம் நான் இது பற்றி பேசியிருந்தேன். அதன்படி கட்சி என்னுடைய விருப்பத்தின் பேரில் என்னை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியது எனக்கு மகிழ்ச்சிதான். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்யவிருக்கிறேன். அதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன். நான் எந்த தொகுதியும் கேட்கவில்லை. நான் எந்த தொகுதிக்கும் போட்டியிடவில்லை. அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். கோவையில் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறார்கள். அவர்கள் போட்டியிடுவதுதான் சரியானது. அதுபோல மொடகுறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளில் கட்சி பணி செய்பவர்களுக்கே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதனால் நான் கடந்த 45 நாட்கள்ல நான் யாரிடமும் எந்த தொகுதியும் கேட்கவில்லை. நான் கேட்கவும் மாட்டேன். அது என்னுடைய பழக்கமும் இல்லை அப்படின்னு விளக்கமும் அளித்திருந்தார். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லைங்க. இது குறித்து பார்க்கும் பொழுது அண்ணாமலை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவருக்கு பாஜக சீட் கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் சட்டசபை தேர்தலையொட்டி அண்ணாமலை பாஜக புதிய அசைன்மெண்ட் வழங்கியிருக்காங்க. தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி பாஜக தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டும் உள்ளது. இந்த தொகுதிகளில் களமிறங்கும் வேட்பாளர்கள் இன்று வெளியானது. அதன்படி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், சாத்தூர் தொகுதி மத்திய இணையமைச்சர் எல். முருகன், அவிநாசி வானதி சீனிவாசன், கோவை வடக்கு தமிழிசை சவுந்தரராஜன், மயிலாப்பூர் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலில் தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்நிலையில்தான் தேர்தலையொட்டி அண்ணாமலைக்கு பாஜக புதிய பணியை வழங்கியும் இருக்கின்றது. இதனை அண்ணாமலை உறுதி செய்தும் இருக்கார். அண்ணாமலை கேரளா மாநிலம் கண்ணூரில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். அப்போது அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். இந்த சமயத்தில் அவரிடம் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட அண்ணாமலைக்கு கட்சி வாய்ப்பு வழங்கவில்லையே என்று கேள்வியும் எழுப்பப்பட்டது. அதற்கு அண்ணாமலை, நான் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று கட்சியிடம் தெரிவித்தேன். கட்சி என்னை தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடியது. இந்த தேர்தலில் எனது பணி என்பது தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வதுதான். இப்போது கேரளா, புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்யும் பணியை கட்சி வழங்கியும் இருக்கின்றது. இந்த பிரச்சார பணி வரக்கூடிய 7ஆம் தேதி வரை இருக்கும். அதன் பிறகு ஏப்ரல் 23ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பாஜக மற்றும் பாஜகவின் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளேன். கட்சி எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு இதுதான். இந்த பொறுப்பை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்றார். இதன் மூலம் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பது உறுதியாகியும் இருந்தது. முன்னதாக சென்னையில் பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அளித்த பேட்டியில் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று கூறிய பியூஷ் கோயல் தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பணியாற்ற அண்ணாமலை விரும்புவதாக கூறியிருந்தார். இதன் மூலம் அண்ணாமலைக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை பியூஷ் கோயல் உறுதி செய்திருக்கார். அதோடு பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக சென்னை வந்துள்ளார். இன்று பிற்பகல்ல என்னை பிரதமர் மோடி புதுச்சேரியில் வாகன பேரணியை முடித்தார். பிறகு மீண்டும்
சென்னை வந்து தனியார் ஹோட்டல்ல ஓய்வெடுத்து வருகிறார். நாளை பாஜகவின் தேர்தல் மையக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று அண்ணாமலைக்கு பாஜக மேலிடம் உத்தரவிட்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி தலைமையில் நடக்கும் இந்த கூட்டத்தில் பியூஷ் கோயல், நயினார் நாகேந்திரன், எல் முருகன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் பாஜக வேட்பாளர்களை வெல்ல வைப்பதற்கான வியூகம், பிரச்சாரங்கள் குறித்து பிரதமர் மோடி முக்கிய அறிவுரைகளை வழங்கவுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறம் நீண்ட காலமாக எந்த பதவியும் இல்லாமல் காத்திருந்த நிலையில் விஜயதாரணைக்கு விளவங்கோடு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தேசிய அரசியலுக்கு செல்ல விரும்பிய விஜயதாரணியின் கனவு தற்போதைய சூழலுக்கு நிராசையாகி இருக்கிறது. தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் 23 சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. வரும் மே 4 வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. அந்த கட்சிக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் இருக்கின்றன. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாதது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. அண்ணாமலைக்கு எந்த தொகுதியில் சீட் கொடுப்பது என்ற ஆலோசனையால் வேட்பாளர்கள் பட்டியல் ரிலீஸ் தாமதம் என சொல்லப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் வேட்பாளர்கள் பட்டியலை தேசிய பாஜக அறிவித்திருந்தாங்க. அதில் நயினார் நாகேந்திரன், தமிழிசை, வானதி உள்ளிட்டோருக்கு சீட் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜனும், தளியில டாக்டர் நாகேஷ்குமாரும், முடக்குறிச்சி பகுதியில் கிருத்திகா சிவக்குமார், உதகை போஜராஜன், அவினாசி எல் முருகனு, திருப்பூர் தெற்கு எஸ் தங்கராஜ், கோவை வடக்கு வானதி சீனிவாசன், கந்தர்வக்கோட்டை சி உதயகுமார், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன், திருப்பத்தூர் கேசி திருமாறன், மதுரை தெற்கு ராம சீனிவாசன், சாத்தூர் நயினார் நாகேந்திரன், திருச்செந்தூர் KRM ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் ஆனந்தன் ஐயாசாமி, ராதாபுரம் SP பாலகிருஷ்ணன், நாகர்கோவில் MR காந்தி, விளவங்கோடு விஜயதாரணி, ஆவடி ராஜசிம்ஹா மகேந்திரா, திருவண்ணாமலை C ஏழுமலை, தஞ்சாவூர் M முருகானந்தம், திருவாரூர் கோவி சந்துரு, அறந்தாங்கி கவிதா ஸ்ரீகாந்த், ராசிபுரம் டாக்டர் ST பிரேம்குமார், ராமநாதபுரம் K நாகேந்திரன், பத்மநாபபுரம் P ரமேஷ், மானாமதுரை V பாலகணபதி, குளச்சில்லை இன்னும் தொகுதி கிடைக்கவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கேட்ட தொகுதி கிடைக்காததால் அவர் போட்டியிடவில்லை என சொல்லப்படுகிறது. மேலும் அண்ணாமலைக்கு சொல்வாக்கு இல்லாததால் அவரை தலைமை கண்டுகொள்ளவில்லை என சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியில் பலம் வாய்ந்தவராக இருந்த விஜயதாரணி கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் 3 முறை தொடர்ந்து MLA-வாக இருந்திருக்கிறார். இவர் தமிழ்தாய் வாழ்த்து எழுதிய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் பேத்தியாவார். காங்கிரஸ் பாரம்பரியம் கொண்டவர் விஜயதாரணி அப்படின்னு சொல்லலாம்.